அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாநில அரசு அது ஒன்லைனர் பார்க்கலாம். அதே சமயம் அந்த புத்தகத்தில் இருக்கிற பாக்ஸ் கொஷின் இருக்கு இல்லைங்களா, அதையும் கீழே ஆட் பண்ணிருக்கேன். வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 125 கொஷின்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ முதல் கொஷின் பாருங்கள். இந்தியாவில் தற்போது உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 28 மாநிலங்கள், யூனியன் பிரதேசம் 9 இருக்குது. ஆக்சுவலாக 8 யூனியன் பிரதேசம் தற்போது இருக்குது. என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மாநில அரசு பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்ட பகுதி 6. அப்போ சரத்து 152லேருந்து 237 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசுடைய என்னது நிர்வாகம் சார்ந்து சட்டமன்றம், நீதித்துறை இது 3ஐயும் குறிப்பிடும். ஓகே, அதாவது ஆளுநர், அதுக்கப்புறம் முதலமைச்சர், அமைச்சர், அதுக்கப்புறம் நீதித்துறையில் உயர்நீதிமன்றம், அதை பற்றி எல்லாமே இது எல்லாமே வர சரத்து எது 152லேருந்து 237க்குள்ளே மட்டும்தான் வரும். ஓகேங்களா? பகுதி என்ன 6. அரசியலமைப்பின் எந்த விதியின்படி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா 370. ஆனால் இது தற்போது நீக்கப்பட்டது. ஓகேங்களா? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது. அது எந்த டேட், எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மாநில அரசாங்கம் எத்தனை நிர்வாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 3 நிர்வாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மத்தியிலே அதே மாதிரி தான். ஓகேங்களா? நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார்? ஆளுநர். மத்தியில் குடியரசுத் தலைவர். மாநில நிர்வாகம் யாருடைய பெயரில் நடைபெறுகிறது? மாநிலத்தில் ஆளுநர் பெயரில் நடைபெறும். மத்தியில் குடியரசுத் தலைவரின் பெயரில் தான் நடைபெறும். ஆளுநர், அதாவது மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு நிர்வாக அதிகாரம் 154. எந்த சட்டப்பிரிவின்படி நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது அப்படின்னா 154(1). ஓகேங்களா? ஸோ மாநிலத்துக்கும் மத்தியக்கும் எல்லாம் மோரோவர் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். அப்போ குடியரசுத் தலைவரை நியமனம் செய்பவர் யார்? உச்சநீதிமன்ற நீதிபதியா அல்லது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேங்களா? மாநில ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலமும் 5 ஆண்டுகள். மாநில ஆளுநரின் பதவிக்காலம் யார் நீட்டிப்பு செய்ய முடியும்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலத்தை யார் நீட்டிப்பு செய்ய முடியும்? யாராலையும் நீட்டிப்பு செய்ய முடியாது. அவருக்கு தேர்தல் கண்டிப்பாக நடந்தே ஆக வேண்டும். அவசர காலங்களில் மட்டும் அதிகபட்சம் 6 மாதங்கள் வரை அவர் தன்னுடைய பொறுப்பை கண்டினியூ செய்யலாம். ஓகேங்களா? ஒரு மாநிலத்தின் ஆளுநர் பொதுவாக சொந்த மாநிலத்தின் ஆளுநராக இருக்க முடியாது. ஆமாம், இருக்க முடியாது. ஓகேங்களா? வேறு மாநிலத்துக்கு வேணால் போகலாம், அதோட சொந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்க முடியாது. ஆளுநரை ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்துக்கு மாற்றம் செய்யும் அதிகாரம் உடையவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், பிரதமர், நம்ம முதலமைச்சர் யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. ஓகேங்களா? அதாவது எல்லாமே பரிந்துரை வேண்டுமானால் செய்யலாமே உடைய குடியரசுத் தலைவர் நினைத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்திற்கோ அல்லது ஒரு மாநிலத்தை, அதாவது இப்போ பாண்டிச்சேரி ப்ளஸ் ஆந்திரா, இல்லை தமிழ்நாடு ப்ளஸ் ஆந்திரா, அந்த மாதிரி 2 மாநிலங்களுக்கு நிர்வகிக்கும் அதிகாரத்தையும் குடியரசுத் தலைவர் ஆளுநரை பணிக்கலாம். ஆளுநர் தனது பதவித்துறப்பு கடிதத்தை யாரிடம் கொடுக்க வேண்டும்? குடியரசுத் தலைவர். அப்போ குடியரசுத் தலைவர் யாரிடம் தனது பதவித்துறப்பு கடிதத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அப்படி இல்லை அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு மாநிலத்தின் ஆளுநரை யாரால் பதவி நீக்கம் செய்ய முடியாது? மாநில சட்டமன்றம், உயர்நீதிமன்றம். அதுக்கப்புறம் ஆளுநரை நியமிக்க பின்பற்றப்படும் மரபுகள் எத்தனை? 2 மரபுகள். அவர் என்ன இருக்கணும், எந்த மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்படுகிறாரோ அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக ஆளுநர் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அதாவது என்னோடய சொந்த மாநிலத்தில் நம்ம ஆளுநராக முடியாது. மத்திய மாநில அரசுடன் கலந்து ஆலோசித்து அவருடைய பெயரை முன்மொழிய வேண்டும். அவ்வளோதான். அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஆளுநர் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் சட்டப்பிரிவு என்னது? 158(3)A ஊதியம் மற்றும் படிகள் பிரித்து வழங்கப்படும். அதாவது பாதி அது இந்த இப்போ எக்ஸாம்பிள் ஆளுநருடைய சம்பளம் 1 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு 50,000 கொடுக்கணும். இப்போ ஆந்திராவிலையும் சேர்த்து பார்க்குறாரு அப்படின்னா ஆந்திரா 50,000 கொடுக்கணும். அந்த மாதிரி பிரித்து கொடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு என்னது? சர்க்காரியா குழு. எந்த ஆண்டு? 1983. நிறைய டைம் கேட்டுருக்காங்க, மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு இது சர்க்காரியா குழு 1983. ஆனால் இப்போ எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழுக்களில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்திய அரசியலமைப்பு ஆளுநருக்கு தேவையான தகுதிகளை கூறும் சட்டப்பிரிவு 157, 158.
ஆளுநர் தகுதிகள் என்ன இருக்கணும்? இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். குடியரசுத் தலைவருக்கும் இது பொருந்தும். வயது 35ஆக இருக்க வேண்டும். குடியரசுத் தலைவருக்கும் இது பொருந்தும். லாபம் தரும் எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது. இது குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும். மாநில அரசின் தலைவர் யார்? ஆளுநர். ஆனால் மாநில அரசாங்கத்தின் தலைவர் வந்து முதலமைச்சர். உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனையின்படி குறிப்பிட்ட சில செயல்களை ஆளுநர் செயல்படுத்துகிறார் என கூறும் சட்டப்பிரிவு 163. ஸோ இதில் வந்து அதிகாரம் வந்து முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் ஆளுநர் வந்து ஒரு கடிதம் எடுத்து எழுதுறாரு குடியரசுத் தலைவரிடம் இந்த மாநிலத்தின் ஆட்சியை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புனார் அப்படின்னா ஆட்சியை கலைக்க முடியும் குடியரசுத் தலைவரால். ஓகேங்களா? ஸோ அந்த அதிகாரம் வந்து ஆளுநருக்கு இருக்குது. மாநிலத்தின் அரசியல் அமைப்பின் தலைவர் யார்? ஆளுநர் தான். ஓகேங்களா? அரசியலமைப்பின் தலைவர் ஆளுநர். மத்தியோடைய அரசியலமைப்பின் தலைவர் குடியரசுத் தலைவர். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். மத்தியில் இருக்கிற யூபிஎஸ்சி அது ரிலேட்டடாக இருக்கிற இதுக்கு வந்து உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையர் மற்றும் உறுப்பினர்கள் நீக்கம் செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும் தான் இருக்குது. அதாவது மாநில அரசுடைய பணியாளர்களில் வந்து தேர்வாணையம் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறதுக்கு மட்டும்தான் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது. பரிந்துரை செய்கிறதுக்கு சட்டமன்றத்துக்கும் முதலமைச்சருக்கும் அதிகாரம் உண்டு. நியமிப்பதற்கு ஆளுநருக்கு மட்டும்தான் அதிகாரம். அதே அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு யாருக்கு அதிகாரம்? குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி பிரித்து தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார்? ஆளுநர். நீக்கம் செய்ய தகுதியுடையவர் குடியரசுத் தலைவர்களால் மட்டும்தான் அவரை நீக்கம் செய்ய முடியும். மாநில அரசு வழக்கறிஞர் நியமனம் மற்றும் ஊதியம் நிர்ணயம் செய்பவர் யார்? ஆளுநர். மாநில பல்கலைக்கழகம் வேந்தராக செயல்படுபவர் யார்? ஆளுநர் தான் செயல்படுவார். மாநில பல்கலைக்கழக வேந்தர்களை நியமனம் செய்பவரும் ஆளுநர் தான். மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஆளுநர். ஆளுநர் ஒரு கடிதம் எழுதுறாரு அப்படின்னா இன்றைக்கி சட்டமன்றம் கூடணும் நான் வரேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்? சட்டமன்றத்தை கூட்டியே ஆக வேண்டும். கூட்ட முடியாது என்று கூறவே முடியாது. மாநிலத்தில் பொது தேர்தல் முடிந்தவுடன் நடக்கும் முதல் கூட்டத்தொடரில் முதல் உரையை நிகழ்த்துபவர் யார்? ஆளுநர் தான் நிகழ்த்துவார். நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்றத்திற்கு செய்தி அனுப்புபவர் ஆளுநர். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரின் பணியிடம் காலியாக இருக்கும்போது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த எந்த உறுப்பினரையும் நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஆளுநர். ஆனால் ஆளுநர் வந்து சட்டமன்றத்தை நடத்த முடியாது. ஆளுநர் வந்து சட்டமன்றத்தில் நடக்கிற செயல்பாடுகளை கவனிக்கலாம். அவர் நினைச்சா சட்டமன்றத்தை கூட்டலாம், எல்லாமே பண்ணலாம். கலைக்கும் அதிகாரம், ஒத்தி வைக்கும் அதிகாரம் எல்லாமே ஆளுநருக்கு இருக்குது. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணலாம்? அந்த சபாநாயகர் துணை சபாநாயகர் இல்லாத போது அவர் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தலைவராக முடியாது. யாராவது ஒரு உறுப்பினரை அங்கே உள்ளே இருக்கிற உறுப்பினரை தலைவராக்கலாம். ஆங்கிலோ இந்திய வகுப்பினர் எத்தனை பேர்களை ஆளுநர் நியமிக்கலாம்? ஒரே ஒருத்தர் மட்டும் நியமிக்கலாம். மத்தியில் 2 பேர். கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம், சமூக சேவை ஆகியவற்றிலிருந்து ஆளுநரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 6ல் 1 பங்கு. ஓகேங்களா? அதே மாதிரி மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா யாருடைய ஒப்புதல் பெற்ற பின்னர் சட்டமாகும்? ஆளுநருடைய ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் சட்டமாக முடியும். மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா மாநில உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று ஆளுநர் கருதும்போது அதனை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக நிறுத்தி வைக்கலாம். அதாவது ஒரு சில சட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றுது. அந்த நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை ஆளுநருக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் மத்தியில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை யாருக்கு அனுப்புவாங்க? குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அவர்கள் அதை உடனே வந்து என்ன பண்ணலாம்? அப்ரூவல் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் குடியரசுத் தலைவர். அதே மாதிரி இதில் வந்து ஆளுநர் வந்து என்ன பண்ணலாம்? உடனே நிறைவேற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து அரசியலமைப்புக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு இவர் யோசித்தார் அப்படின்னா அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து அக்செப்ட் பண்ணுவார். ஓகேங்களா? மாநில சட்டமன்றத்தில் நடைபெறாத போது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சட்டப்பிரிவு 213. அவசர சட்டம்னா மாநிலத்திற்கு 213. ஆளுநரால் பிறப்பிக்கப்படும் அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகாரம் பெற வேண்டும் அப்படின்னா 6 மாதத்திற்குள் அங்கீகாரம் பெற வேண்டும். ஆனால் அவசர சட்டம் அவர் போட்டதுக்கப்புறம் 6 மாதம் எதுவுமே செயல்படாது. அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆளுநர் சட்டமன்றத்தில் என்னென்ன சமர்ப்பிக்கிறார் அப்படின்னா மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிப்பார். அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கையை சமர்ப்பிப்பார். அரசின் தணிக்கை குழு அறிக்கையை சமர்ப்பிப்பார். மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமை யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆளுநருக்கு. மாநில சட்டமன்றத்தில் மாநில நிதியமைச்சர் மூலம் துணை வரவு செலவு திட்டத்தை தேவைப்பட்டால் சமர்ப்பிக்கப்படுகிறார். யார் சமர்ப்பிப்பார் துணை வரவு செலவு திட்டத்தை? ஆளுநர்.
யாருடைய முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்? ஆளுநர். அதே மாதிரி மத்தியில் யார்? குடியரசுத் தலைவர். மாநிலத்தின் எதிர்பாரா செலவினங்களுக்காக அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் படைத்தவர் யார்? ஆளுநர் மட்டும்தான் அவசர நிதியை என்ன பண்ண முடியும், இவ்வளோ இந்த அவசரத்துக்கு இவ்வளோ நிதி செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒதுக்கீடு செய்ய முடியும். மத்தியில் குடியரசுத் தலைவர். பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகள் நிதிநிலையை ஆய்வு செய்ய எத்தனை ஆண்டிற்கு ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்றை ஆளுநர் அமைக்கிறார்? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமிப்பவர் ஆல்ரெடி பார்த்தோம், ஆளுநர் தான். கீழ் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனை பெயரில் மாவட்ட நீதிபதிகளை நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை மேற்கொள்பவர் ஆளுநர். ஆனால் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். யாருடைய ஆலோசனையின் பெயரில் இந்திய குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கிறார்? ஆனால் ஆளுநர் அதற்கு என்ன பண்ணுவோம், இவரை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் என்ன பண்ணலாம், ஆலோசனை வழங்கலாம். ஆணையிட முடியாது. எல்லாமே ஆலோசனை மட்டும்தான், எங்கேயுமே ஆணையிட முடியாது. மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரை செய்பவர் ஆளுநர். மாநில நிர்வாகம் மற்றும் சட்டமன்ற செயல்பாடுகள் தொடர்பான செய்திகளை யாரிடமிருந்து ஆளுநர் பெறுகிறார்? முதலமைச்சரிடம் ஆளுநர் பெறுவார். மாநில சட்டமன்றத்தில் பொது தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறாத போது எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்க அழைக்கும் அதிகாரம் உள்ளவர் யார்? ஆளுநர். ஸோ அவர் நினைச்சார், மாநிலத்தில் இப்போ 2 கட்சி 3 கட்சி நிற்கிறாங்க, பெரும்பான்மை யாருக்குமே இல்லை, எல்லாமே ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இது இல்லை அப்படின்னும் போது அவர் யாரை வேணாலும் என்ன பண்ணலாம், முதலமைச்சராக அமர்த்தலாம். அடுத்த 6 மாதத்திற்குள்ளே என்ன பண்ணணும், அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகள் வழங்குகின்ற சட்டப்பிரிவு 361 (1). ஓகேங்களா? அதில் என்னென்னது, ஆளுநரின் பதவி காலத்தில் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கைகளை அவருக்கு எதிராக எந்த நீதிமன்றத்தாலும் தொடர முடியாது. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், கீழ் எந்த நீதிமன்றத்தாலையும் அவர் பதவி காலத்தில் அவர் மேலே என்ன பண்ணும், குற்றவியல் நடவடிக்கைகளை எடுக்க முடியாது. ஆளுநரின் பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. மாநில ஆளுநருக்கு எதிராக உரிமையியல் வழக்குகளை தொடர முடியும். உரிமையியல் வழக்குகளை மட்டும்தான் தொடர முடியுமே ஒழிய கைது செய்ய முடியாது. அதே மாதிரி குற்றவியல் நடவடிக்கைகளை அவர் மேலே எடுக்க முடியாது. முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். பிரதம அமைச்சரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் யார்? முதலமைச்சர். மாநில சட்டமன்றத்தில் பொது தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறாத போது எந்த கட்சி தலைவரும் ஆட்சி அமைக்க அழைக்கும் அதிகாரம் உள்ளவர் யார்? ஆளுநர். ஆல்ரெடி பார்த்துட்டோம். அமைச்சரவை பெரும்பான்மை இல்லாத சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் உடையவர் யார்? அதுவும் ஆளுநர் தான். மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமைக்க ஆளுநர் பரிந்துரை செய்யப்படும் சட்டப்பிரிவு 356. அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர். யாருடைய பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்கிறார்? முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில். மாநிலத்தின் உண்மையான தலைவர் யார்? முதலமைச்சர். மாநிலத்தின் பெயரளவு தலைவர் யார்? ஆளுநர். மாநில அரசின் தலைவர் ஆளுநர். மாநில அரசாங்கத்தின் தலைவர் யார்? முதலமைச்சர். சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்கவும் ஒத்திவைக்கவும் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குபவர் யார்? முதலமைச்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ நண்பர்களே.